ஹலோ கைஸ், கௌதம் ஹே. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஈவேயில் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒன் மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க சரி, இல்லை ஜாப் தேடிட்டு இருக்கீங்க பீப்புள்ஸாக இருக்கா சரி, ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், போர்ட்ஃபோலியோஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், ஸோ அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒன் மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது ஒன் மென்டர்ஷிப் வேணும், இல்லை கெரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஒன் மென்டர்ஷிப் லிங்க்கை உங்களோட ஸ்லாட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி, லிட்டரலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ ஈவோயில் ஈவோய் அப்படிங்கிற ஒரு டாப் எம்என்சி, ஒரு பிக் 4 கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈவோயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் பாயிண்ட் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து எவ்வளோ ஸ்டைஃபன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 25,000 58,000 வரைக்கும் per month கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவோயில் ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் குளோபல் லிமிடெட் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட நேம். ஸோ இந்த கம்பெனியில் வந்து ஷேர் பாயிண்ட் டெவலப்பர் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்பாக தான் வந்து கன்சிடரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் டு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. salary 25K இருந்து 58K வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் பேட்ச் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2024, 2025, 2026, 2027 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ரோலுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ டெவலப் அப்ளிகேஷன் ஆஃப் ஆட்டோமேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்டர் கைடன்ஸ் ஃபார் த டெக்னிக்கல் லீட்ஸ், லேர்ன் அண்ட் பில்ட் த சொல்யூஷன் யூசிங் த ஷேர் பாயிண்ட் பிளாட்ஃபார்ம், கிரியேட் என்ஹான்ஸ் சொல்யூஷன் யூசிங் பவர் பேஜஸ் அண்ட் பவர் ஆட்டோமேட்டிக் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கான்ட்ரிபியூட் டு யூனிட் டெஸ்டிங் டு டெவலப்ட் அப்ளிகேஷன்ஸ், ப்ரிப்பேர் அண்ட் மெயின்டைன் த டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் ஃபார் சொல்யூஷன்ஸ், அப்ளை பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், தென் டேட்டா மாடலிங், தென் UI UX டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் கொலாபரேட்டிவ் எஃபெக்டிவ்லி வித் மல்டி கல்ச்சரல் அண்ட் விர்ச்சுவல் குளோபல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பில்ட் அ ஸ்ட்ராங் ஒர்க் ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது லிட்டரலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெக்னிக்கல் லீட்ஸ் கைடன்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களோட சொல்யூஷன்ஸ் ஷேர் பாயிண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு பவர் பேஜஸாக இருக்கட்டும், பவர் ஆட்டோமேட்டட் ஃப்ளோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் யூனிட் டெஸ்டிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், தென் டேட்டா மாடலிங் அண்ட் UI UX டிசைனை பற்றி ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கான கீ ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷேர் பாயிண்ட்டை பற்றி பேசிக் லெவலில் தெரிஞ்சிருக்கணும். தென் பவர் பேஜஸை பற்றி பேசிக் லெவலில் தெரிஞ்சிருக்கணும். தென் பவர் ஆட்டோமேட் ஃப்ளோ கிரியேஷன், இப்போ பவர் ஆட்டோமேட்டில் ஒரு ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் டேட்டா மாடலிங் தெரிஞ்சிருக்கணும். தென் UI UX கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் MS Excel, MS Word, MS PowerPoint, MS Outlook இந்த மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸில் அவங்களோட கீ ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஜுவேட் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் டிசிப்ளின், தென் நோ பேக்லாக்ஸ் அண்ட் அரியர் ஆஃப் த டைமிங் ஆஃப் ஜாயினிங். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் எந்த ஒரு அரியருமே இருந்திருக்கக்கூடாது டைம் ஆஃப் ஜாயினிங்கில். தென் ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் அண்ட் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் இனோவேஷன், குட் ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ், தென் எக்ஸலன்ட் கம்யூனிகேட்டட் வித் அந்த ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ், எலிஜிபிள் இயர் பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024, 2025, 2026, 2027 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 4 year ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிக் 4 கம்பெனிஸில் குளோபல் ஆர்கனைசேஷனில் ஸோ ஆக்சுவலி பிக் 4 குளோபல் ஆர்கனைசேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிக் 4ல் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ EY, PwC, ஸோ KPMG, Deloitte அப்படிங்கிற ஒரு 4 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸில் பிக் 4 குளோபல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து உங்களோட ஷேர் பாயிண்ட் ரோல் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இது ரிலவெண்ட்டான டொமைன்லேருந்து ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் லேர்னிங் புதுசாக டெக்னாலஜிஸில் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜோட லிங்க் இருக்கும். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாபை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க 2026 எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒன் மென்டர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க.
கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.